Good morning all. Welcome to Exam Edge YouTube channel. So percentage part 1 வீடியோ நேற்று நம்ம கிளாஸ்ல பார்த்துருந்தோம். யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த பேசிக்ஸை பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு பார்க்க போகிற டைப்பு நீங்கள் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டைப் பார்த்துருப்பீங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லாஜிக்காக போடுவோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட்கட்டு லாஜிக்கு எல்லாமே கலந்து போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ டைப் 3குள்ளே போயிடலாமா? ஸோ நேற்று என்ன டைப் பார்த்தோம்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? டைப் 1ல நம்ம பர்சன்டேஜ் உடைய பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். டைப் 2ல என்ன பார்த்துருந்தோம், நம்ம நெட் எஃபெக்ட் இல்லை நெட் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ இப்போ டைப் 3 கொஷின். டைப் 3ல எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இப்போ ஏபின்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏ உடைய சேலரி வந்து 8,000. ஓகேவா? ஸோ இப்போ பி உடைய சேலரி வந்து 10,000 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ உடைய சேலரி பியை விட எவ்வளோ கம்மியா இருக்கு, ஹவு மச் ஏ சேலரி இஸ் லெஸ் தேன் பி அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள லெஸ் தேன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ சேலரி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இப்போ நமக்கு 2,000. ஓகேவா? இப்போ 2,000 எனக்கு பியை விட ஏ சேலரி எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னது? பி உடைய சேலரி பாயிண்ட். அப்போ டிவைடட் பை 10,000 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னு கிடைச்சு. இப்போ இது இந்த கொஸ்டினை இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நமக்கு இங்க ஏ சேலரி இஸ் ஹவு மச் லெஸ் தேன் பின்னு போட்டோமா, இப்போ எப்படி கேட்கலாம்? பி சேலரி ஹவு மச் பர்சன்டேஜ் எக்ஸீட்ஸ் தேன் ஏ அப்படின்னு கேட்கலாம். சரியா? இப்போ பியோடைய சேலரி ஜாஸ்தின்னு தெரியுது, ஹவு மச் பர்சன்டேஜ் எக்ஸீட்ஸ் தேன் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்க எவ்வளோ லெஸ்ஸோ அவ்வளோ தானே மேம் இங்க ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதாவது இப்போ ஏ உடைய சேலரி பியை விட எவ்வளோ லெஸ்னா, இங்க பாருங்க, இங்க 4 0, இங்க 2 0, இங்க 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ் ஏ சேலரி? ஏ சேலரி பியை விட 20% லெஸ். அப்போ பி சேலரி அதே தான் மேம் 20% ஜாஸ்தி அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ண போறோம், கம்பேர் வித் லெஸ் தென் ஏ உடைய பேஸோட கம்பேர் பண்ண போறோம். அப்போ இங்க மேல எழுதுற அந்த சேஞ்ச், அந்த டிஃபரன்ஸ் அதே 2000 தான். ஆனா கீழே யாரோட கம்பேர் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க யாரோட கம்பேர் பண்றோம்? ஏ சேலரியோட எவ்வளவு டிஃபரன்ஸ் கம்பேர் பண்றோம். அப்போ இங்க கீழே என்னவாயிடும்? 8,000 வந்துடும். ஏன்னா ஏ லெஸ் தேன் ஏ. அப்போ 8,000 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்க 3 0, இங்க 3 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4, திரும்ப இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்றா எனக்கு 25% அப்படின்னு வந்துடும். அப்போ ஏ சேலரி பி சேலரி அப்படியே எவ்வளோ கம்மி, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி? 20% கம்மி. பி சேலரி ஏவை விட எவ்வளோ பர்சன்டேஜ் ஜாஸ்தி? 25% ஜாஸ்தி. இப்போ புரியுதா நம்ம என்ன சொல்ல வரோம்? ஸோ நமக்கு கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். ஏ சேலரி பியை விட எவ்வளோ கம்மி, அப்போ அந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, லெஸ் தேனோ மோர் தேனோ, தேன் போட்டு இங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய வேல்யூவை தான் நம்ம எப்பயுமே கீழே எழுதணும். அப்படி இல்லை தேன் கொடுக்கலன்னா எக்ஸீட்ஸ் ஏ இல்லை எக்ஸீட்ஸ் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸீட்ஸ் தேன் பக்கத்துல ரெஃபரன்ஸ்க்கு யாரு சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய வேல்யூ தான் கீழே போடணும். மேல அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ போட்டுருலாம். இப்போ நம்ம வேல்யூவா சொன்னோம்ல 8,000 10,000, ஆனா நமக்கு கொஸ்டின்ல வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்க நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா அங்க ஏதாவது ஒரு பேசிக்கா 100 ரூபாய் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு யோசிச்சு போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு நமக்கு ஆர்ஆர்பியில டைம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நமக்கு டோட்டலாகவே 90 மினிட்ஸ் தான், 1.5 hours தான். அப்போ அதுக்குள்ள 6 செகண்ட்ஸ்ல போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோமா? ஸோ அதுக்குள்ள போடுற மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ள போலாமா? சம் எப்படி கேட்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இங்க பாருங்க டைப் 3ல, இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் பை 25% தென் ஒய் எக்ஸீட்ஸ் எக்ஸ் பை. இப்போ நான் இனிஷியலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றப்ப என்ன சொன்னேன்? அமௌண்ட் வச்சு சொன்னேன். ஆனா இங்க அமௌண்ட் வச்சு சொல்லல, அவங்க அந்த பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜ்ல இருந்து ரிவர்ஸ் வைஸ் வெர்சால இந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க.
அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்னு நான் இந்த ஒரு சம்க்கு சொல்றேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே எல்லா சம்க்கும் நம்ம ஷார்ட்கட் தான் அப்ளை பண்ண போறோம். யூசுவலா நம்ம ரூ. 100 அப்படின்னு எடுத்துக்குவோம். சரியா? x is less than y by 25%. இப்போ x, y 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தேன் ஒய் பை 25%. இப்போ ஒய்யோட வேல்யூ நான் 100ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸோடது லெஸ் தேன் 25%னா நான் 75 அப்படின்னு வந்துருமா? இப்போ ஒய்யோடது எக்ஸ் பை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே என்னது 25 டிவைடட் பை எக்ஸ், ஏன்னா எக்ஸை விட எவ்வளோ எக்ஸீடுன்னு தானே கேட்குறாங்க. ஸோ டிவைடட் பை 75 இன்ட்டு 100% அப்படின்னு போடும். 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். 100 பை 3னா நமக்கு என்ன வந்துடும்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3ல 9, மிச்சம் 1, 3ல 9, ரிமைண்டர் 1ன்னு வந்துடும். ஸோ 33 1 பை 3 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 33 1 பை 3% தான் நம்மளுடைய ஆன்சர். ஆனால் ஒரு வாட்டியும் நம்ம இங்கே இந்த மாதிரி அசியூம் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்னது, நம்ம எக்ஸீட்ஸு இல்லைன்னா என்ன சொன்னோம், தேன் பக்கத்தில் என்ன ரெஃபரன்ஸ் இருக்கோ அதோட வேல்யூ தான் கீழே போகணும்னு சொன்னோம். இப்போ நமக்கு இங்கே என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 25%. 25% நம்ம ஃபஸ்ட்டு நம்பராக மாற்றிக்கலாம். 25 பை 100னா இங்கே என்ன வந்துடும்? 1 4ன்னு வந்துடுமா? இப்போ எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. ஸோ கீழே இருக்கிறத ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ எக்ஸ் ஒய் இப்படி போடுறோம். இப்போ ஒய்யோட வேல்யூ 4. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 25% லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 1ன்னு இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 கம்மி, 4லேருந்து 1 கம்மினா 3. ஸோ 3:4 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒய்யோடது எக்ஸீட்ஸ் எக்ஸ் பை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே டிஃபரன்ஸ் என்னது நமக்கு? 1 டிவைடட் பை இங்கே எக்ஸீட்ஸ் எக்ஸை தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூ 3. ஸோ 1/3 இன்ட்டு 100% அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 33 1/3%. மேம் ஷார்ட்கட் கொஞ்சம் குழப்புது அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் குழப்பம், அடுத்து நீங்கள் 4 சம் போட்டிங்கன்னா ஈஸி ஆகிடும். நீங்கள் ஒரு டைம் இந்த ஒரிஜினல் மெத்தட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து டைம் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸில் என்ன சொன்னேன், அங்கே ஆல்டர்னேட் மெத்தட் தேடாதீங்கன்னு சொன்னேன். ஸோ எங்கே வேணும் எங்கே வேணான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இங்கே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதை 1/4ன்னு போட்டோம். இங்கே எப்படி ஒய்ன்னு எடுக்கிறோம்னா 2 பேரில் யாரை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸை 4ன்னு எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே லெஸ் தேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நான் ஒய் 4ன்னு எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய் 4னா எக்ஸ் லெஸ் தேன், எவ்வளோ லெஸ் தேன்? இந்த 1 லெஸ். ஸோ 4லேருந்து 1 லெஸ்னா 3. இப்போ என்ன பண்ணுவோம், எப்பயும் போல இது ரெண்டுத்துடைய டிஃபரன்ஸு மேலே போட்டுருவோம். கீழே லெஸ் தேன் இல்லை எக்ஸீட் தேன் யார் போட்டிருக்காங்களோ அந்த வேல்யூ, எக்ஸீட் ரெஃபரன்ஸ் எக்ஸ். ஸோ அப்போ இங்கே 3ன்னு போட்டு இன்ட்டு 100ன்னு போட்டு. ஓகேவா? இப்போ அடுத்த சம் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட்கட் போடுறேன், புரியுதான்னு பாருங்க. If x is 10% more than y, 10%ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 10/100, அப்போ 1/10ன்னு வந்துடும். இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ் ஒய்ன்னு இருக்காங்க, ஒய்யை 10ன்னு வச்சுட்டேன். இங்கே என்னது, எக்ஸ் இஸ் 10% மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ மோரு? இங்கே 1, இங்கே 1 தான் இருக்குது, 1/10 தான் இருக்கு இல்லையா? அப்போ 1 மோர். ஸோ இப்போ நான் இங்கே 1 லெஸ், இங்கே லெஸ்னால நான் மைனஸ் பண்ணேன், 4லேருந்து -1. இங்கே எக்ஸ் மோர்னால நான் என்ன பண்ணியிருக்கேன், 10லேருந்து +1 11ன்னு போட்டிருக்கேன். இப்போ என்னது, இப்போ இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் மேலே வந்துடும், டிவைடட் பை y is less than x. தேன் பக்கத்தில் x இருக்கா, அப்போ கீழே எக்ஸோட வேல்யூ. ஸோ 1/11 இன்ட்டு 100. நமக்கு என்ன தெரிஞ்சிடும், 11 9s are 99. அப்போ 9 ரிமைண்டர் 1, 9 1/11%. மிக்சர் ஃப்ராக்ஷனை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னு தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ 11 இங்கே 100, 9 99, ரிமைண்டர் 1. கோஷன்ட் எப்பயும் இங்கே எழுதணும் 9, ரிமைண்டரை இங்கே எழுதணும். இங்கே கீழே எதால் டிவைட் பண்ணுறோமோ அது அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ 9 1/11% இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் லாஜிக்காக போட்டிங்கன்னா என்ன போடுவீங்க, எக்ஸ் ஒய் 2 பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸோட சேலரி 10% மோர் தேன் ஒய் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போது எக்ஸோட சேலரி 10% மோர் தேன் ஒய்னா ஒய்யோடது 100, எக்ஸோடது நான் 110 அப்படின்னு வச்சுப்பேன். இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, ஹவு மச் பர்சன்ட் ஒய் இஸ் லெஸ் தேன் ஏ. இப்போ இங்கே டிஃபரன்ஸ் என்னது, 10 டிவைடட் பை லெஸ் தேன் எக்ஸோடைய தான் ரெஃபரன்ஸ். அப்போ 110 இன்ட்டு 100. ஸோ இந்த 0 கேன்சலா. இப்போ திரும்ப என்னது, 100/11, சேம் ஆன்சர் தான். ஓகே, ஸோ இங்கே என்னது, நம்ம இந்த 10% அந்த 20%லாம் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிக்காம போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ அடுத்து இங்கே பாருங்க x earns 25% more than 1. What percent does y earn than x? ஸோ x earns 25. ஸோ ஃபர்ஸ்ட் 25 என்ன பண்ணணும், 25 by 100 கேன்சல் பண்ணணும்னா 1 by 4ன்னு வரும். எக்ஸ்க்கு ஒய்ன்னு வச்சுக்கலாம், கீழே இருக்கிறத எப்பயுமே ஒய் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் 4. இப்போ x earns 25% more அப்படின்னு இருக்கு. அப்போ 4 x வந்து 4 plus 1 5 மோர்ன்றதுனால நான் பிளஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே டிஃபரன்ஸ் என்னது 1 டிவைடட் பை தேன் எக்ஸ் இருக்கு. எக்ஸோட வேல்யூ 5. ஸோ 1 by 5 into 100 which is equal to 20%. ஸோ இப்படி போகலாம். இப்போ நீங்கள் லாஜிக்காக போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 25% மோர் தென் ஒய்யா. ஸோ எக்ஸ் ஒய்ஏ 25% மோர் தென் ஒய்னா ஒய்யோட வேல்யூ 100, எக்ஸோட வேல்யூ 125. ஸோ அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது 25 டிவைடட் பை தேன் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ கீழே ரெஃபரன்ஸ்க்கு 125 இன்ட்டு 100 அப்படின்னு போடலாம். இதை 25 டேபிள்லேயே கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், இங்கே 5 இங்கே 4, திரும்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ 5 4s are 20. சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்து பாருங்க, salary of Manoj is 40% less than that of Shubhas. Then how much percentage the salary of Shubhas more than Manoj? ஸோ இங்கே யார் ரெண்டு பேர் இருக்காங்க, சுபாஷ் மனோஜ். இப்போ என்னது 40%ன்னு இருக்கு. ஸோ 40 by 100ன்னு போடுறோம். இங்கே என்னவாயிடும் 4 by 10. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 by 5. இப்போ யாரை வேணா 5 யாரை வேணா 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ 40% லெஸ் தென் சுபாஷ்ன்னு இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து சுபாஷ் வந்து 5ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்போ 40% லெஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே எவ்வளோ லெஸ் 2, இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு 3 டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை 2 இருக்கா. ஸோ அப்போ 2 லெஸ். இதுதான் வந்து இன்னொருத்தரோட லெஸ். ஸோ 5லேருந்து 2 லெஸ்னா என்னது 3. ஓகே. ஸோ தென் ஹவு மச் பர்சன்டேஜ் இஸ் சேலரி ஆஃப் சுபாஷ் மோர் தேன் தட் ஆஃப் மனோஜ். தேன் பக்கத்தில் மனோஜ் இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது 2 டிவைடட் பை மனோஜோட வேல்யூ 3. ஸோ 2 by 3 into 100. ஸோ 2 by 3 into 100னா என்னது 2 by 3னா 0.666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னது 2 by 3 3 2 அப்படின்னா இங்கே 0 போடுவோமா. ஸோ 6.6666ன்னு போயிட்டே இருக்கும். 0.6ல் 18 திரும்ப 2 0 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ரிமைண்டர் 2. ஸோ 66 2 by 3 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 66 2 by 3. ஸோ இப்போ இதை லாஜிக்காக போட்டிங்கன்னா என்ன வரும், சுபாஷ் மனோஜ். இப்போ என்னது 40% லெஸ் தென் சுபாஷா. ஸோ அப்போ இங்கே சுபாஷோடது 100 அப்படின்னா 40% லெஸ்னா இங்கே 60. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது 40 டிவைடட் பை மனோஜோடது தான் ரெஃபரன்ஸ். ஸோ 40 by 60 இன்ட்டு 100. ஸோ 0 0 கேன்சல், இங்கே 2 இங்கே 3. ஓகேவா. ஸோ 2 by 3 ஆஃப் 100னா சேம் 66 2 by 3. ஸோ நீங்கள் இப்படி லாஜிக்காக 100ன்னு வேல்யூ அஸ்யூம் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை கொடுத்துருக்க பர்சன்டேஜை இந்த மாதிரி வேல்யூவாக மாற்றிட்டு 2 by 5ன்னு மாற்றிட்டு ரேஷியோவாக மாற்றிட்டு போட்டாலும் சரி. ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தடை ரேஷியோ மெத்தட்னு சொல்லுவோம். இப்படியும் போடலாம், இல்லை வேல்யூ அஸ்யூம் பண்ணியும் போடலாம். ஒரு சிலருக்கு வேல்யூ அஸ்யூம் பண்ணி போடுறது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதையே போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, ஏ salary is 50% more than that of B. ஸோ ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. ஏ salary 50% மோர். அப்போ பியோடது 100ன்னு வச்சுட்டோம்னா ஏ salary 50% மோர்னா 150யா. தென் பி salary லெஸ் தேன் ஆஃப் ஏ. அப்போ கீழே ஏவோட வேல்யூ போடணும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது 50 by 150 into 100. ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. ஸோ 100 by 3னா நம்ம ஆன்சர் என்னது 33 1 by 3. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 100 by 3யோட வேல்யூ. ஸோ 33 1 by 3%. ஸோ அடுத்து மிட்டாஸ் இன்கம் இஸ் 25% மோர் தென் சீதா. சீதா 25% மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சீதாவோடது 100 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா மிட்டாவோடது 125. ஸோ இப்போ இங்கே டிஃபரன்ஸ் என்னது 25. வித் ரெஃபரன்ஸ் டு யார் கேட்குறாங்க, லெஸ் தேன் மிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஸ் தேன் மிட்டானா டிவைடட் பை 125 இன்ட்டு 100. ஸோ அப்போ இதை 25 டேபிள்லேயே கேன்சல் பண்ணால் 5 அப்படின்னு வந்துடும். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 20%. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ புரியுதா. இப்போ நீங்கள் வேல்யூ அஸ்யூம் பண்ணி போடுறது ஈஸினா அப்படி போடுங்க, இல்லை ரேஷியோ மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னா ரேஷியோ மெத்தட் போடுங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் 5 times லாங்கர் தென் ஒய். எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ 5 times லாங்கர் கம்பேர்ட் டு ஒய். ஓகேவா. ஸோ இப்போ இது ரேஷியோவாக எழுதியிருக்கோம். ஸோ 5 times லாங்கர்.
the percentage of y less than x அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெஸ் தேன் எக்ஸ்னா கீழே எக்ஸ் வரணும், மேலே டிஃபரன்ஸ் வேல்யூ. இங்கே டிஃபரன்ஸ் வேல்யூ என்னது 4, கீழே எக்ஸோட வேல்யூ என்னது 5. ஸோ 4/5 இன்ட்டு 100. ஸோ இப்போ இதை 5 டைமில் கேன்சல் பண்ணால் என்னது 20. ஸோ 4 × 20 80%. ஸோ இப்போ இந்த ரேஷியோ மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால இங்கே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோமா? ஸோ இந்த மாதிரியும் நமக்கு ரேஷியோ மெத்தட் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் மெயின் மெத்தட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரேஷியோ மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்க, 2 members are less than the third number by 30 and 37 respectively. The percentage by which second number is less than the first. இது வரைக்கும் நம்ம 2 பேர் கம்பேரிசன் வச்சு தான் பார்த்தோம். இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா, என்னென்ன நம்பர்? ஸோ 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 numbers are less than the third number, less than the third number. அப்போ third number நான் 100ன்னு வச்சுக்கிறேன். third number விட 30% less அப்படின்னா 100 minus 30 70. ஸோ third number விட செகண்ட் நம்பர் என்னது 37%. 37%னா 63. இப்போ என்ன கேட்குறாங்க, percent by which second number is less than the first. அப்போ கீழே ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுவோம், செகண்ட் நம்பர் லெஸ் தேன் த ஃபர்ஸ்ட். அப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸை மேலே எழுதுவோம். டிஃபரன்ஸ் என்னது 7. கீழே ஃபர்ஸ்ட் நம்பர் தானே எழுதணும். ஸோ 70. ஸோ 7/70 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா டிவைடட் பை 10ன்னு வந்துடும். இந்த 0 0 கேன்சல். ஸோ 10% தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். கொஷின் பார்த்ததும் ரீட் பண்ணுறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும். அது இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 2 numbers are 10 and 25% less than a third number. ஸோ இங்கேயும் 3 நம்பர் இருக்கு. ஸோ தேர்ட் நம்பரை 100ன்னு வச்சுக்கலாமா? 10 and 25% lesser. 10% lesserனா 100 minus 10 90. 25% lesserனா 100 minus 25 75. இப்போ by how much percent is the second number to be enhanced to make it equal to the first number? ஸோ இப்போ இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும். இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் என்னது 15. ஸோ இதான் நியூமரேட்டர்ல டிவைடட் பை. இப்போ என்னது செகண்ட் நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ஹான்ஸ் பண்ண போறோம். கரெக்டா? அப்போ கீழே என்ன பண்ணணும்னா செகண்ட் நம்பருடைய வேல்யூ எழுதணும். ஸோ டிவைடட் பை 75 இன்ட்டு 100. இப்போ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 இது 4. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 5 4s are 20. 25 டேபிளில் எப்படி மேம் கேன்சல் பண்ணுறது அப்படின்னா 25 டேபிளில் என்ன வரப்போகுது 25 50 75 100 125 இப்படி தானே வரப்போகுது. ஸோ ஈஸியான வேல்யூஸ் தான். ஸோ அதனால தான் 25 டேபிளில் நான் ஈஸியாக 3 4 அப்படின்னு போட்டு கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, 2 numbers are 50% 80% less than a third number. ஸோ 3 நம்பர்னாலே 1 2 3ன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் நம்பர் 100ன்னு வச்சுக்கிட்டோம்னா 2 numbers 50% and 80% less. அப்போ 50% லெஸ்னா 100 minus 50 50. 80% லெஸ்னா 100 minus 80 என்னது 20. ஸோ அடுத்து by how much percent is the second number to be enhanced to make it equal to the first number? ஸோ இங்கேயும் செகண்ட் நம்பரை தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் டிஃபரன்ஸ் என்னது 30. செகண்ட் நம்பரை தான் என்ஹான்ஸ் பண்ண போறோம். அப்போ டிவைடட் பை 20 இன்ட்டு 100. ஸோ 0 0 கேன்சல். அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம்னா 50 50 இன்ட்டு 3 150%. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ புரியுதா என்ன சொல்கிறோன்ட்டு? இப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் நம்பர் தான் என்ஹான்ஸ் பண்ணி மாற்ற போகிறோம். அதனால கீழே அந்த செகண்ட் நம்பர் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? இதுவே ஃபர்ஸ்ட் நம்பர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், கீழே அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இதுவாக போடணும். இப்போ இங்கே பாருங்க, 2 numbers are 90% and 75% lesser than a third number. By what percent should the first number be increased to become equal to the second number? ஸோ இங்கே என்னது ஃபர்ஸ்ட் நம்பரே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கீழே ஃபர்ஸ்ட் நம்பர் போடணும். இப்போ இங்கேயும் 3 நம்பரா, 3 நம்பர். ஸோ தேர்ட் நம்பர் 100ன்னு வச்சுக்கிட்டோம்னா 90 and 70% lesser. 90% lesserனா 10. 70% lesser, 75% lesserனா 100 minus 75 25. இப்போ இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. டிஃபரன்ஸ் என்னது ரெண்டுத்துக்கும் 15 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பரை தான் இங்கே என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே என்னது 10. ஸோ 15/10 இன்ட்டு 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 150 தான் ஆன்சர். ஸோ ஈஸியாக இருந்துச்சா? டைப் 3 நீங்கள் நம்பர் வச்சு அசியூம் பண்ணாலும் ஓகே. நம்பர் வச்சுன்னா 100ன்னு நம்பரை அசியூம் பண்ணுங்க, வேற நம்பர் எடுக்க வேணாம். ஏன்னா 100ன்னு அசியூம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பர்சன்டேஜ் 25 கம்மி பண்ணுறப்போ 75 கம்மி பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1%க்கு 1 வேல்யூ, 2%க்கு 2 வேல்யூ அப்படின்னு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால நம்ம 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்.
ஓகே, ஸோ இதுதான் டைப் 3. ஈஸியாக இருந்துச்சுங்களா? ஸோ இப்போ டைப் 4 போகிறதுக்கு முன்னாடி டைப் 4 கொஷின் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாமா? ஸோ டைப் 4 கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏதோ விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெட்ரோலோட விலை இப்போ வந்து இன்னைக்கு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நான் மந்த்லி வந்து 5 லிட்டர் யூஸ் பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ மந்த்லி 5 லிட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பெட்ரோலோட விலை 100ல இருந்து 150 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஆகலை, 150 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இதை பட்ஜெட்டுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுட்டு, ஸோ இது 100 ரூபாயில இருந்துச்சு, அப்போ டோட்டலாக மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ? 500 ரூபான்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு 150 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு மந்த்லி பட்ஜெட் 500 ரூபாய் தான் அப்பா கொடுப்பாங்க. ஸோ அந்த 500க்குள்ள நான் என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். அப்போ எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போ இதை என்ன சொல்லலாம்? பிரைஸ், விலையா. இங்க என்ன சொல்லலாம்? இது 5 லிட்டர் குவான்டிட்டின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லலாம், எவ்வளோ கன்சியூம் பண்றோம் அப்படின்ட்டு. இது 500ன்றது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லைன்னா ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாமா? இப்போ எதோட விலையாவது கூடுது, ஆனா என்கிட்ட அதே காசு தான் இருக்கு, அதுக்குள்ள செலவு பண்ணணும் அப்படின்னா எப்படி செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி, எவ்வளவு பெர்சன்டேஜ்குள்ள செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்னது, எனக்கு இந்த 500 ரூபாயில இருந்து எக்ஸ்ட்ரா இன்னும் வேணா எனக்கு ஒரு 10% வேணா கூட செலவு பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு மேல கூட செலவு பண்ண முடியாது அப்படின்னா இங்க நான் எவ்வளவு கன்சம்ஷன் குறைச்சிக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 500/115 போட்டால் எக்ஸ் என்னன்னு கிடைச்சிருமா? ஸோ 500/115 போட்டால் இது என்னது 10, இது என்னது 3, 10/3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.33, அதாவது 3 1/3%. இல்லை 3 1/3 லிட்டர் நான் என்ன பண்ணணும்? அவ்வளோக்குள்ள நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியுமோ அவ்வளோக்குள்ள நான் மேனேஜ் பண்ணணும். கரெக்டா? ஒரு சில நேரத்தில் இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாறலாம், இவ்வளோதான் மாறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 10% வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ப்பா, அப்போ நான் இங்கே எவ்வளோ கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல அந்த 10% எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த வேல்யூ டிவைடட் பை இந்த ப்ரைஸ்ன்னு போட்டோம்னா கன்சப்ஷன் கிடைச்சிடும். ஓகேவா? கொஸ்டின்குள்ள போறப்போ இன்னும் நல்லா புரியும். இங்க பாருங்க, டைப் 4ல the price of a sugar goes up by 30%. By what person should Sheeta reduce her consumption so that expenditure does not increase? இங்க என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரைஸ், கன்சம்ஷன் இல்லைனா குவான்டிட்டி, இது என்னது? எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? ப்ரைஸ் ஆஃப் த சுகர் கோஸ் அப் பை 30% எனக்கு வந்து கோஸ் அப். ஸோ 30% என்னது? 30/100. ஸோ 0 0 கேன்சல்னா 3/10. 10ன்றது என்னுடைய ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 10ன்றது ஒரிஜினல் ப்ரைஸ். எனக்கு 30% கூடி இருக்குன்னா என்னது? 10 + 3 30னா மாறி இருக்கு. ஓகேவா? 30% கூடி இருக்கு அப்படின்னா இந்த 3 கூடி இருக்கு, அப்போ 10 + 3 30னா மாறிடுச்சு. இப்போ எனக்கு குவான்டிட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன்? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு மாறக்கூடாது, இங்கே என்ன எக்ஸ்பெண்டிச்சரோ அதே எக்ஸ்பெண்டிச்சர் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே எவ்வளோ குவான்டிட்டியை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மாறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் நான் 300 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா இங்கேயும் அதே 300 ரூபாய் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே 2 வேல்யூ என்ன வரும்? இந்த 13 இங்கே போயிடும், இங்கே 10 இங்கே போயிடும். அதுதானே பார்த்தோம். இங்கே பாருங்க, இப்போ போனால் கான்செப்ட் சொன்னப்போ இங்கே என்ன சொன்னால், இங்கே 100ல இருந்து இங்கே 150யா என்னவாயிருச்சு? ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ப்ரைஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் இங்கே கன்சம்ஷன் என்னாச்சு? கன்சம்ஷனை நான் இல்லை குவான்டிட்டியை நான் என்ன பண்ணிட்டேன்? கம்மி பண்ணிட்டேன். அப்போ ரெண்டும் எனக்கு என்னது? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே பாருங்க, இப்போ ப்ரைஸ் வந்து எனக்கு 30% இன்க்ரீஸ்ன்னு சொன்னாங்க. 30% எழுதணும், ரேஷியோ மெத்தடில் எழுதணும்னா 3/10ன்னு வருது. ஸோ அப்போ அந்த 10 எனக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 30% இன்க்ரீஸ்னா என்னது? 10, இந்த 3 தான் இன்க்ரீஸ், அப்போ 30னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே என்ன பண்ணணும்? அதே தான் இருக்கணும். அப்போ எனக்கு இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ற வேல்யூ சேமா வரணும்னா என்ன அர்த்தம்? இந்த 13 இங்கே போனா இங்கே 130 வரும், இந்த 10 இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 130 சேம் எக்ஸ்பெண்டிச்சர் வருமா? ஸோ அப்போ இங்கே என்னது? 10 13 13 10, இதுதான் ஒரே வழி. இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு?
how much reduce her consumption. எனக்கு கன்சம்ஷன் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13ல இருந்து எனக்கு 10 ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்? 3 ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு? 13 இருந்துச்சு. ஸோ 3/13 இன்ட்டு 100. ஸோ 3/13 இன்ட்டு 100னா என்ன வரும்? 300/13. ஸோ 300/13. 13 இன்ட்டு 2 26ன்னு இருக்கு. ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? 14 வந்துடும். ஸோ 13 இன்ட்டு 3 என்னது நமக்கு? 39. அப்போ ரிமைண்டர் 1. 23 1/13%. ஸோ 23 1/13 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஸோ புரியுதா என்ன பண்ணுறோன்னு? இன்னும் ஒரு சம் போடுறேன், புரியுதான்னு பாருங்க. price of sugar rises by 20%. So 20%னா 20/100 0 cancel. So 2/10. இனிஷியலா price 10 இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இந்த 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10 + 2 12 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்போ எனக்கு என்னது? கன்சம்ஷன் ஆஃப் சுகர் பி ரெடியூஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் சேஞ்ச். எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ எனக்கு கன்சம்ஷன் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணும்? இந்த 12 இங்கே போயிடும், இந்த 10 இங்கே இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ டோட்டலாக இங்கே சேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்கு? 2. எனக்கு ஒரிஜினலாக என்ன இருந்துச்சு? 12 யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ 2/12 இன்ட்டு 100. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 6 100/6. ஸோ 1ல் 6 ரிமைண்டர் 4, 6ல் 36 ரிமைண்டர் 4. ஸோ 16 4/6ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 16 2/3%. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ புரியுதா என்ன பண்ணுறோன்னு? ஓகேவா? கிளியரா? ஸோ அடுத்து இன்னும் பாருங்க. The price of a petrol increases by 25%. By how much percent a car owner should reduce his consumption so that expenditure would not increase? So expenditure increase ஆகக்கூடாது, சேம்னு சொல்லிட்டாங்க. இப்போ 25%னா என்னது? 25/100 கேன்சல் பண்ணோம்னா 1/4. இப்போ ஒரிஜினலாக என் ப்ரைஸ் 4 இருந்துச்சு. இப்போ இன்க்ரீஸ் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ்டு பை 1. ஸோ 4 + 1 5 ஆயிருச்சு. இப்போ எனக்கு கன்சம்ஷன் தான் ரெடியூஸ் பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர் அதுவே தான் இருக்கும். அப்போ இங்கே என்னது? 5 4. அப்போ இங்கே டிஃபரன்ஸ் என்னது? 1. ஒரிஜினலாக எனக்கு 5 இருந்திருக்கு. ஸோ 1/5 இன்ட்டு 100 which is equal to 20% எனக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் எவ்வளோ கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணணும்? 20% என்னுடைய தேவையை கம்மி பண்ணணும். புரிகிறதா? ஸோ அடுத்தது பாருங்க. இந்த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் raised by 25%. So the percent by which householder must reduce his consumption of rice so as to not to increase this expenditure. Expenditure மாறக்கூடாது. இங்கே 25%. ஸோ சேம் அதே தான். இங்கே பெட்ரோல்னு சொல்லியிருந்தாங்க, இங்கே ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் பர்சன்டேஜ் இல்லாமல் நம்ம 30%ன்னு வச்சு ட்ரை பண்ணுவோமா? ஸோ 30% அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன வரும்? 30/100. ஸோ 0 கேன்சல். 3/10. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் எனக்கு 10 இருந்துச்சு, இப்போ 3 இன்க்ரீஸ்டு. ஸோ 13. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மாறக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே 13 இங்கே 10 இருந்திருக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் 3, ஒரிஜினலாக 13. ஸோ 3/13 இன்ட்டு 100. ஸோ இப்போ புரியுதா? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? நான் இங்கே 25 போட்டேன், இங்கே 25னாலும் இங்கே 25னாலும் சேம் அதே ஆன்சர் தான் வரும். அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? பெட்ரோலுக்கு பதிலாக ரைஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If cost of tomato increases by 25% per kg and Sudha wants to spend only 15% more on the tomatoes, calculate the percentage decrease in the quantity of tomatoes that Sudha gets. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் 15% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்னது? ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, கன்சம்ஷன் இல்லை குவான்டிட்டி, எக்ஸ்பெண்டிச்சர் வரும். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க? இன்க்ரீசஸ் பை 25% பெர் கேஜி. இப்போ 25%னா என்னது? 25/100. அப்போ 1/4. சரியா? இப்போ 4 தான் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ பெர் கேஜிக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு 10 குவான்டிட்டின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 10 கிலோ வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரிஜினலாக இருந்த ப்ரைஸு 4 ரூபாய். இப்போ எனக்கு 25% இன்க்ரீஸ்னால எனக்கு என்ன ஆயிடுச்சு? 5 ஆயிடுச்சு. ஓகேவா? குவான்டிட்டி எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ டிக்ரீஸ் இன் குவான்டிட்டின்றத நம்மளுடைய கொஷினில் கேட்குறாங்க. அப்போ இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாயிடும்? 4 × 10 14 ஆகிடும். இப்போ எனக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதே 40 இல்லாமல் நான் ஒரு 15% ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
15% ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 40 இன்ட்டு 15% ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ 15 இன்ட்டு 115/100 ஏன்னா 15% ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 100 + 15 எனக்கு இப்போ 15 இப்போ 40ல் எனக்கு இன்னும் 15% என்னன்னு தெரியணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்? 100% 40 அப்படின்னா இப்போ எனக்கு 115% என்னன்னு தெரியும். ஸோ பாக்ஸ்லேயும் போட்டு நம்ம பண்ணலாம். போன வாட்டி பாக்ஸ் மெத்தட் போட்டோம்ல, ஸோ அதுவும் பண்ணலாம். இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 2 இது 5. இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னவாகும்? 23ன்னு வரும். ஸோ இப்போ டயக்னலாக மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ 46 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு என்னது? 46. இப்போ சுதா வந்து எவ்வளோ குவான்டிட்டி வாங்கிக்கலாம், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே என்னன்னு தெரியணுமா? ஸோ 46/5னா என்ன வந்துடும்? 46/5னா 9ல் 45, ஸோ 9.2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 9.2 kg சுதா வந்து கன்சம்ஷன் வாங்கிக்கிறாங்க. 10 கிலோ வாங்கின இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்க? 9.2 kg வாங்கிக்கலாம். நமக்கு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இங்கே என்னது? 10லேருந்து 9.2 மாறிடுச்சு. ஸோ 0.8 டிவைடட் பை, ஸோ ஒரிஜினல்ல இருந்து தானே எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 0.8/10 இன்ட்டு 100. ஸோ 0 0 கேன்சல். 0.8 இன்ட்டு 10னா 8% எனக்கு என்னன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு கன்சம்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே கிலோவா கண்டுபிடிச்சோம், அது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பர்சன்டேஜில் வேணும் என்னது? மேலே சேஞ்ச் இன் குவான்டிட்டியா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்ப்போம், கீழே ஒரிஜினல் குவான்டிட்டியிலேருந்து பார்ப்போம். ஸோ டிவைடட் பை 100. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னா என்ன சொல்லலாம்? மேலே சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிவைடட் பை ஒரிஜினல் குவான்டிட்டி இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இந்த ஒரிஜினல் குவான்டிட்டின்றது தான் நமக்கு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தேன் இல்லைனா எக்ஸீட்ஸ் அப்படின்னு போட்டு யாரை பேஸாக ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோங்களோ ஸோ அந்த ஒரிஜினல் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ அடுத்தது பாருங்க, if tax on a commodity is reduced by 10%, total revenue remain unchanged, what is the percentage increase in its consumption அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதனுடைய டாக்ஸ் என்னவாயிருக்கு? 10% ரெடியூஸ் ஆயிருக்கு. டாக்ஸ் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த பொருள் வந்து சீப்பாக கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே ப்ரைஸ் என்னவாயிருக்கு? கம்மியாயிருக்கு. எவ்வளோ? 10%. 10%னா என்னது? 10/100. ஸோ 0 0 கேன்சல். 1/10. அப்போ எனக்கு இங்கே என்ன ஆயிருக்கு? டாக்ஸ் கம்மியாயிருக்கு. 10ன்னு இருந்தது, எவ்வளோ கம்மியாயிருக்கு? 10 - 1 9ன்னு கம்மியாயிருக்கு. அப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்னவாயிடும்? இங்கே 9 இங்கே 10ன்னு வந்துடும் கன்சம்ஷனில். அப்போ இங்கே டிஃபரன்ஸ் என்னது? 1. ஒரிஜினலாக எனக்கு என்ன இருந்துச்சு? 9. ஸோ 1/9 இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். ஸோ 1/9 இன்ட்டு 100னா 11ல் 99. ஸோ 11 1/9% எனக்கு என்னவாயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால? இந்த டாக்ஸ் டிக்ரீஸ்னால எனக்கு கன்சம்ஷன் என்னவாயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக கூட வச்சு பாருங்க. நான் ஏற்கனவே ஸ்லோவாக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, வாட்டர் டேக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%, but its consumption is decreased by 20%. Then increase or decrease in the expenditure of the money. ஸோ இந்த கொஷின் எந்த டைப்னு பாருங்க. இங்கே நமக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கான்செப்ட் படி நமக்கு இந்த டைப் தான். ஆனால் டோட்டலாக என்ன கேட்டிருக்காங்க? டோட்டலாக எனக்கு எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே நெட் எஃபெக்டை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இந்த சம் டைப் என்னது? டைப் 2, செகண்ட் டைப்பில். ஸோ 20% இன்க்ரீஸ், 20% டிக்ரீஸ். ஸோ 20% இன்க்ரீஸ், ஸோ ப்ளஸ் 20, 20% டிக்ரீஸ், ஸோ -20 ப்ளஸ் 20 இன்ட்டு -20 டிவைடட் பை 100. இதுதானே நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை நெட் எஃபெக்டோடைய ஃபார்முலாவை பார்த்தோம். ஸோ பர்சன்டேஜ் பார்ட் 1 பாருங்க, இது எதனாலன்னு புரியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே +20 -20 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஆன்சர் என்னது? -4. -4னா என்னது? 4% டிக்ரீஸ். ஸோ செகண்ட் ஒன் தான் ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க, price of an edible oil is increased by 25%. To maintain the budget, Susma reduces the consumption by 20%. Increase in expenditure due to this edible oil.
ஸோ எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் என்னது? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டேன். அப்போ டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன நடக்குது? நெட் எஃபெக்ட் என்ன? ஸோ அப்போ இதுவும் என்னது? டைப் 2 கொஷின் தான். அப்போ இன்க்ரீஸ் 25, ஸோ ப்ளஸ் 25. கன்சம்ஷன் டிக்ரீஸ், ஸோ மைனஸ் 20. ஸோ ப்ளஸ் 25 into minus 20 divided by 100. So, இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணா என்னது? 4. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணா 5. minus 5 இருக்கும். So, இங்கே 25 minus 20 plus 5 minus 5. So, plus 5 minus 5 நான் என்னது? எனக்கு 0. அப்போ இங்கே என்னது? எனக்கு சேஞ்சு இல்லை இன்க்ரீஸு டிக்ரீஸு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்க, when the price of cloth was reduced by 25%, quantity of cloth increased by 20%. So இங்கே reduced, so minus 25. இங்கே so selling வந்து என்ன ஆச்சு? increase ஆயிடுச்சு, so plus 20. What was the effect on gross receipt? So டோட்டலா எனக்கு அங்கே என்ன நடந்திருக்கு? percentage increase decrease கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்னது? minus 25 plus 20. அப்புறம் என்ன பண்ணணும்? minus 25 into 20 divided by 100. So இந்த 0 cancel, இதை 5 திரும்ப இதை cancel பண்ணோம்னா minus 5 இருக்கும். இங்க என்னது நமக்கு? minus 25 plus 20 னா minus 5 minus 5. ஓகேவா? ஸோ அப்போ minus 5 னா minus 10%. ஸோ minus 10 னா என்னது? 10%. மைனஸ்ன்றது டிக்ரீஸை சொல்லுது. ஸோ 10% டிக்ரீஸ். கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Supply of juice lost for 35 days. If its use is increased by 40%, the number of days the same amount of juice lost. இங்க நமக்கு பிரைஸ் ரெடக்ஷன் அது சொல்லலை. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரைஸ் சொல்லலை, பட் இங்க நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு பேசியிருக்காங்க. சரியா? ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யூஸ் என்னவா இருக்கு? யூஸுக்கு பதிலாக இங்க பிரைஸுக்கு பதிலாக இங்க யூஸ் 40% சொல்லியிருக்காங்க. ஸோ 40 by 100. ஸோ 0 கேன்சல். இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ண என்னது? 2 by 5ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ ஒரிஜினலாக எனக்கு என்னவா இருந்திருக்கு? இஃப் இட்ஸ் யூஸ் இன்க்ரீஸ்டு பை 40. அப்போ எனக்கு யூஸ் இன்க்ரீஸ்டு பை 40. இப்போ ஒரிஜினலாக எனக்கு 5ன்னு இருந்திருக்கு யூஸ். ஓகேவா? இப்போ இன்க்ரீஸ்டு பை 40னா இன்க்ரீஸ்டு எவ்வளோ? 2. அப்போ 5 plus 2 7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதனால என்ன நடந்திருக்கு? சப்ளை ஆஃப் ஜூஸ் லாஸ்ட் ஃபார் 35 டேஸ். ஸோ இப்போ எனக்கு 5 யூஸ் இருந்தப்போ எனக்கு சப்ளை ஆஃப் ஜூஸ் 35 டேஸ்க்கு, கன்சம்ஷன் வந்து 35 டேஸ்க்கு இருந்திருக்கு. இப்போ எனக்கு இதே இப்போ சப்ளை 7ஆக மாறினதுக்கப்புறம் எத்தனை டேஸ்க்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பதிலாக எனக்கு 5 into 35 போட்டால் டோட்டல் எவ்வளோன்னு தெரியுமா? அது எக்ஸ்பெண்டிச்சரோ இல்லை டோட்டல் வேல்யூ ஏதோ ஒன்று தெரியும். அப்போ 35 into 5ன்னு போட்டால் இங்கே என்ன வரும்? ஸோ 35 into 5 25 to 175 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கேயும் எனக்கு அதே 175 வரணும். கரெக்டா? அப்போ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 175 by 7. 175 by 7னா 2ல 14, ரிமைண்டர் 3, 5 7s are 35. அப்போ 25 டேஸ்க்கு எனக்கு வரும். இப்போ எனக்கு யூஸ் 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் என்னது? 25 டேஸ்க்கு. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? நான் சொன்ன ப்ரைஸு, கன்சம்ஷனு, எக்ஸ்பெண்டிச்சர் அதை மட்டும் வச்சுக்காம அந்த கான்செப்டை இப்போ இந்த ஜூஸ் சம்மில் கேட்டாங்கல்ல, இதை மாதிரி வேற கேட்டாலும் அப்ளை பண்ணுற மாதிரி புரிஞ்சு படிக்கணும். சரியா? புரியுதா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ரேஷியோ மெத்தடும் சொன்னேன், டைப் 3ல ரேஷியோ மெத்தடும் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? அந்த குவான்டிட்டி வேல்யூ 100ன்னு போட்டு சொன்னேன். அந்த ரேஷியோ மெத்தட் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்துக்கலாம். அந்த ரேஷியோ மெத்தட் வேறு இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ அந்த ரேஷியோ மெத்தட் ஷார்ட்கட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 100ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த சம் கேட்டால் நம்ம இந்த மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறோன்றதை நீங்கள் இப்போவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சம்ஸ் பார்க்குறப்பெல்லாம் அதையே அப்ளை பண்ணுங்க. சரியா? இப்போ டைப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைஸ், குவான்டிட்டி ஆர் கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு கான்செப்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுவே ஃபியூச்சரில் நமக்கு வேற டேர்ம்ஸில் இப்போ இந்த ஜூஸ் சம்மில் கேட்ட மாதிரி ஃபுட்டு வச்சு வேற டேர்ம்ஸில் கேட்டாலும் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டைப் 5ல பார்க்கலாம். தேங்க்யூ.